அனைவருக்கும் வணக்கம். பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இல்ல பாதுகாப்பு சிகிச்சைகள் இதெல்லாம் எல்லாம் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டா மெயின்டெயின் பண்ணணும். நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பலவித பிரச்சனைகளுக்கு நாம ஏதாவது மருத்துவங்கள் செஞ்சாலும் நம்மளுடைய இந்த உடல் பருமன் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த உடல் பருமன் ஏற்பட்ட பிறகு உயர் ரத்த அழுத்தம் இல்லாட்டி சர்க்கரை போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமா பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, அல்லது பக்கவாதம் பாதிப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்றது அல்லது பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான விஷயம். ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்க உடலுக்கு அன்னன்னைக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அதே நேரத்தில் இவங்க பயிற்சிகள் பண்ணும் பொழுது இவங்க உடலுக்கு தேவையான எனர்ஜியும் அவங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிற முடியும். அப்போ நம்ம என்ன பண்றது? இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டயட் சார்ட் நம்ம இருக்கிறத இந்த டயட்டிஷியன் மூலமா நம்ம கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்றப்ப அந்த டயட் சார்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை வியாதி இருந்ததுனால இவங்களுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்திருந்தது அப்படின்னீங்கன்னா உணவுகளில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு உள்ள உணவுப் பொருட்களை நம்ம பார்த்தீங்கன்னா அறவே நிப்பாட்டி இருப்போம். அடுத்ததா இந்த கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நம்ம பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை குறைச்சி எடுக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா அதையும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். மேக்சிமம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய மிக குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டும் புரதச்சத்தும் அதிகமாக எடுத்துக்கிட்டு மற்ற எல்லா உணவு வகைகளும் பார்த்தீங்கன்னா விட்டமின் மினரல் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டாப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு திட்டங்கள்ல நம்மளுடைய பாதிப்புகளுக்கு ஏற்றாப்புல சின்ன சின்ன மாறுபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா உடல் பருமன் இருக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். Thank you for watching the video. Thank you very much.